சிவாஜி, முத்துராமன், முத்துராமனின் தங்கை வாணிஸ்ரீ எல்லாம் மருத்துவ கல்லூரியில் ஹாஸ்டலில் தங்கி படிக்கும் மாணவர்கள். சிவாஜி அவர்கள் எதற்கெடுத்தாலும் பந்தயம் கட்டுபவர். சிவாஜி அவர்களும் முத்துராமனும் நண்பர்கள். சிவாஜி அவர்களுக்கு முத்துராமனின் தங்கை வாணிஸ்ரீயுடன் முதலில் மோதல், பின்பு காதல். சிவாஜி அவர்களின் நண்பர் சோ ஒரு பத்திரிகை நிருபர். சிவாஜி அவர்களின் தந்தை வி.கே. ராமசாமி. முத்துராமன் வாணிஸ்ரீயின் தந்தை மேஜர் சுந்தரராஜன். மலையாள தமிழ் பேசும் நடிகை மனோரமாவை பேட்டி காண சோ போறாரு. அப்படியே சில சந்திப்புகளுக்கு அப்புறம் இருவருக்கும் காதல். மனோரமாவின் அத்தை ஜி. சகுந்தலா, மேஜரின் அண்ணன் மகள் சச்சு. மேஜர் வீட்டிலே தங்கி படிக்கிறாங்க. சிவாஜி வாணிஸ்ரீ காதல் வளர்ந்து கொண்டு வரும் நிலையில் ஒரு நாள் வாணிஸ்ரீ கிட்ட பெட் கட்டுறாரு சிவாஜி அவர்கள். என்ன பெட் அப்படின்னா, வாணிஸ்ரீயை பொய் சொல்லி ஏமாற்றி நன்றாக அழ வைப்பது. அதில் சிவாஜி அவர்கள் ஜெயித்து விட்டால் வாணிஸ்ரீ விரலில் போட்டு இருக்கும் மோதிரத்தை சிவாஜி அவர்களிடம் கொடுத்து விட வேண்டும். இல்லை, சிவாஜி அவர்கள் தோற்றுவிட்டால் இனிமேல் சிவாஜி அவர்கள் யாருடனும் பந்தயம் கட்டக்கூடாது. இதுதான் டீல். 2 பேருமே ஒப்புக்கொண்டார்கள். பந்தயத்தை பற்றி முத்துராமன் கிட்ட தெரிவிக்கும் சிவாஜி அவர்கள் பந்தயத்தில் ஜெயிப்பதற்காக முத்துராமன் கிட்ட, நாம் இருவரும் விரோதி ஆகிவிட்டது போல் நடிப்போம். அதை நம்பி வாணிஸ்ரீ அழுவார். பின்னர் உண்மையை தெரிவித்து நான் மோதிரத்தை வென்றுவிடுகிறேன் என சொல்கிறார். முதலில் மறுத்தாலும் நண்பனுக்காக ஒத்துக்கொள்கிறார் முத்துராமன். 2 பேருமே அடிச்சுக்கிறாங்க. வாணிஸ்ரீ இடையில் வந்து சமாதானம் பண்றாங்க. 2 பேரும் முறைத்து கொண்டு போனாலும் இது விளையாட்டு சண்டை தான் அப்படின்னு எடுத்துக்கொள்கிறார் வாணிஸ்ரீ. படிப்பு முடிவுக்கு வருகிறது. மருத்துவர்கள் ஆகிறார்கள். எல்லோருமே ஹாஸ்டலை விட்டு அவங்கவுங்க ஊருக்கு கிளம்ப வேண்டிய சூழ்நிலை. இந்த நிலையில முத்துராமனுக்கு திருமணம் நிச்சயம் செய்து விடுகிறார் தந்தை மேஜர். இந்த திருமணத்திற்கு நண்பர்கள் எல்லோரையும் அழைக்கிறார்கள் முத்துராமனும் வாணிஸ்ரீயும். சிவாஜி அவர்களை அழைக்க மாட்டேன் அப்படின்னு முத்துராமன் பொய் பிடிவாதம் பிடிக்க, வாணிஸ்ரீயின் சொல்லுக்கிணங்க சிவாஜி அவர்களை அழைக்க, சிவாஜி ரூமிற்கு போய் பத்திரிகை கொடுக்கிறாரு முத்துராமன். நான் இல்லாம கல்யாணமா, உனக்கு முன்னாடியே நான் அங்க இருந்து எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணுவேன் அப்படின்னு சிவாஜி அவர்கள் சொல்லி கொண்டிருக்கும் போதே அங்கு என்ன நடக்கிறது அப்படின்னு தெரிந்து கொள்ள வாணிஸ்ரீ ரூமுக்கு வெளியே நின்று நோட்டமிட வருவதை கண்டு சுதாரித்துக் கொள்கிறார் சிவாஜி அவர்கள். முத்துராமன் கிட்ட ஜாடை காட்டிவிட்டு கோபமாக திருமண பத்திரிகைகளை வீசி எறிகிறாரு சிவாஜி அவர்கள். நமக்குள் எல்லாம் முடிந்து விட்டது. இந்த பகையால் உன்னை கொல்லாமல் விடமாட்டேன். உன் சாவு என் கையில தான் அப்படின்னு சிவாஜி அவர்கள் முத்துராமனை பார்த்து எரிந்து விழுந்து பத்திரிகைகளை வீசி எறிய, நான் போய் உன்னை அழைக்க வந்தேன் பாரு, அது ஏன் தப்பு அப்படின்னு முத்துராமன் கோபிக்க, 2 பேருமே வாணிஸ்ரீ பார்க்கும்படியாக கைகலப்பில் ஈடுபட ஒரே ரகலையாகி விடுகிறது. வாணிஸ்ரீ போனதுக்கு அப்புறம் 2 பேருமே கை குலுக்கி கொள்கிறார்கள். அதுக்கப்புறம் தன் கைப்பட தங்கை வாணிஸ்ரீக்கு முத்துராமனை ஒரு கடிதம் எழுத சொல்கிறாரு சிவாஜி. சிவாஜி அவர்கள் சொல்ல சொல்ல முத்துராமன் அதை எழுதுறாரு. அதில் சிவாஜி அவர்களை திட்டி, அவன் நல்லவன் இல்லை, மோசக்காரன், அவனை திருமணம் செய்து கொள்ளாதே என்பது போல செய்தி தெரிவிக்கப்பட்டு, அதுக்கப்புறம் அந்த கடிதத்தை ஒரு கவரில் வைத்து ஒட்டி அதன் மேலே தங்கையின் பெயரை எழுத சொல்றாரு சிவாஜி அவர்கள். இதை கொண்டு போய் உன் தங்கையிடம் கொடுத்து படித்து பார்க்க சொல். அவள் அதை உண்மை என நம்பி குமுறி அழுவாள். பின்னர் நான் உண்மைகளை சொல்லி பந்தயத்தில் ஜெயித்து விடுகிறேன் அப்படின்னு சொல்றாரு சிவாஜி அவர்கள். முத்துராமன் தங்கையிடம் கடிதத்தை கொடுத்து படிக்க சொல்றாரு. நான் உன் எதிரில் தானே இருக்கேன், எதற்கு கடிதம் அப்படின்னு வாணிஸ்ரீ கேட்க, நேர்ல சொல்ல முடியாத விஷயம் அம்மா, இது நீ மட்டுமே படிக்க வேண்டிய விஷயம், அதனால தான் கடிதம், பிரித்து படித்து பார் அப்படின்னு முத்துராமன் சொல்ல, அங்கே வாணிஸ்ரீயின் தோழிகள் எல்லாம் வர, பின்னர் படித்து பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார் வாணிஸ்ரீ. முத்துராமன் ஊருக்கு கிளம்பும் நேரத்தில் அவரை ரயில் ஏற்ற டிரைவர் வேடத்தில் டாக்ஸி கொண்டு வருகிறேன், உன்னை வழி அனுப்ப உன்னுடன் ரயில் அடிக்க வரும் வாணிஸ்ரீ அந்த கடிதம் படித்து சோகமாய் இருப்பாள், அழுவாள். அப்போது நான் வேடம் கலைத்து அவளிடம் கட்டிய பந்தயத்தில் வெற்றி பெற்று விடுகிறேன் அப்படின்னு சிவாஜி அவர்களின் பிளான் படி சிவாஜி அவர்கள் கார் கொண்டு வருவார். முத்துராமனும் வாணிஸ்ரீயும் காரில் ஏறிக்கொள்ள சிவாஜி அவர்கள் டிரைவர் வேடத்தில் வண்டி ஓட்டுவார். முத்துராமன் வாணிஸ்ரீயிடம் அந்த கடிதத்தை படித்தாயா அப்படின்னு கேட்க,
இல்லை அண்ணா அப்புறம் படிச்சுக்கிறேன் அப்படின்னு வாணிஸ்ரீ சொல்ல, அதெல்லாம் முடியாது, இப்போவே படி அப்படின்னு முத்துராமன் வற்புறுத்த அந்த கடிதத்தை வாணிஸ்ரீ பிரிக்கும் முன் சிவாஜி அவர்கள் அதை அவள் பிரிக்கிறாளா அப்படின்னு ஓரக்கண்ணால திரும்பி பார்க்க, வாணிஸ்ரீக்கு அது சிவாஜி அவர்களோ அப்படின்னு சந்தேகம் வர மீண்டும் ஒரு முறை டிரைவரை தன் பக்கம் திரும்ப சொல்ல, சிவாஜி அவர்கள் திரும்ப அந்த நேரம் கார் விபத்துக்குள்ளாகி உருண்டு விடுகிறது. விபத்தில் முத்துராமன் இறந்து போறாரு. சிவாஜி அவர்கள் காயம்படுறாரு. வாணிஸ்ரீக்கு கண் பார்வை போய்விடுகிறது. இவ்வளவு பெரிய விபத்திலையும் அந்த கடிதத்திற்கு ஒன்றுமாகவில்லை. பத்திரமாக வாணிஸ்ரீயிடம் இருக்கிறது. அண்ணனின் கடைசி கடிதமாக மாறிவிட்ட அந்த கடிதத்தை தனக்கு கண் கிடைத்ததுக்கு அப்புறம் படிப்பேன் அப்படின்னு பிடிவாதமாக பாதுகாக்கிறாங்க வாணிஸ்ரீ. தன் அண்ணனை அண்ணனுக்கே தெரியாமல் சூழ்ச்சி செய்து விபத்து எனும் போர்வையில் கொலை செய்த கொலைகாரர் சிவாஜி என்பதில் உறுதியாய் இருக்கிறாங்க வாணிஸ்ரீ. அப்பா மேஜர் கிட்ட சிவாஜி பற்றி சொல்லும் வாணிஸ்ரீ, இது முழுக்க முழுக்க சிவாஜி அவர்களின் திட்டமிட்ட கொலைதான். ஆனால் நம்மிடம் அதை நிரூபிக்க ஆதாரம் இல்லை. அவர் நினைத்தபடியே என்னை அழ வைத்து விட்டார். எனக்கு கண் பார்வை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அவரை அடையாளம் காட்டுறேன். இந்த மோதிரத்தை அவரிடம் விட்டெறிந்து அதுக்கப்புறம் அந்த கொலைகாரரை ஏறெடுத்தும் பார்க்க போவதில்லை என சபதம் பண்றாங்க வாணிஸ்ரீ. வாணிஸ்ரீ குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்ல வரும் சிவாஜி அவர்களின் தந்தை VKRஐ சிவாஜி தான் கொலைகாரர் என சொல்லி இந்த பக்கமே மீண்டும் வந்து விடாதீர்கள் என சொல்லி விரட்டுறாங்க மேஜரும் வாணிஸ்ரீயும். ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.